ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு, நைட் டின்னருக்கு, இல்லை மத்தியானம் நம்ம வேலைக்கு போகிறோமா, இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சூட்டான ஒரு மட்டன் கைமா போட்டு ஒரு சேமியா கிச்சடி தான் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நான்வெஜ் டேஸ்ட்டில் பிரியாணி மாதிரியே நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சேமியா ஒரு 450 கிராம் எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த அணில் பிராண்டு இங்கே பாருங்கள் 450 கிராம் இருக்குது. அதையே தான் நான் எடுத்துருக்குறேன். நாங்கள் ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு நான் செய்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா. கைமா மட்டன் கைமா ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் அரைக்கை கொத்தமல்லி, அரைக்கை புதினா எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 3 பட்டை, 3-4 ஒரு சின்ன சின்ன பட்டையாக தான் இருக்குது. ஒரு 3 பட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, இந்த அளவு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு. இந்த மசாலா நம்ம அரைக்கணும். இந்த சேமியா நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வறுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு தான் நம்ம அதை தாளிக்கணும். ஏன்னா இது வறுத்தோம்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பு மீடியமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சேமியாவை வறுத்துக்கிட்டு இதே கடாயிலே நம்ம இந்த கிச்சடியை நம்ம தாளிச்சிடலாம். இதே மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். எண்ணெயோ நெய்யோ ஊற்றி நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை மாற்றிட்டு நான் இதிலே தாளித்து விட்றேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் இந்த கிச்சடிக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம வெங்காயம் தான் போடணும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரைச்ச மசாலா போடணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் அரைச்சிருக்கோம்னா இதை நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போடுங்க, அதுக்கப்புறம் புதினாவை போடுங்க. நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ அந்த புதினாவையும் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுருங்க. இது கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா நடுவில் எண்ணெய் வரும் பாருங்க. இந்த எண்ணெயில் நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இதையை நம்ம போட்டலாம். இந்த எண்ணெயிலே போட்டோம்னாக்கா நல்லா கலர் வரும். அந்த கிச்சடி நல்லா ரெட் கலரில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டு, இந்த தக்காளி போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் போடுறேன். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு தான் அடுத்தது அந்த கைமாவை போட்டுக்கணும். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த அளவு தக்காளி வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த கைமா போட்டுக்கலாம். அதில்
கைமா வந்து சீக்கிரமாக வெந்துடும். இதிலே இந்த மிச்ச தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடும். இது வந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் எடுத்து கொஞ்சம் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் வெந்துருச்சான்ட்டு. ரொம்ப ஈஸிங்க. எப்போவுமே நம்ம நார்மலாக வந்து உப்புமா செஞ்சு எப்பவும் போல் செஞ்சு சாப்பிட்றது, கிச்சடினா காய் போட்டு செஞ்சு சாப்பிட்றது, அதையெல்லாம் அதே மாதிரி செய்யுங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே நம்ம ரவையிலையும் செய்யலாம், சேமியாலையும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சேமியாவில் செய்கிறேன். எப்பவும் காயே போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதில் சிக்கனும் நம்ம போட்டுக்கலாம், சிக்கன் பீஸாவும் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வந்து கொத்தி மிக்சியில் போட்டு இந்த சதையை மட்டும் எடுத்து கொத்தி அதையே வந்து இதே மாதிரியே போட்டு இதே மெத்தட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து நீங்கள் மட்டன் போட்டு செஞ்சுருக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கைமா வந்து ஒரு 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 2 பச்சை மிளகாயே போட்டுடலாம். காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா இன்னொரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து சேமியா போட்டுக்கலாம். இப்போ இந்த கைமா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷமாக வெந்துட்டுருக்குது. இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துருச்சு. ஒரு கையில் ஃபோன் இருக்கிறனால உங்களுக்கு காட்ட முடியல. நீங்களும் வந்து கொஞ்சம் வந்து எடுத்து ஒரு பீஸ் எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள். வேகலை அப்படின்னா இன்னொரு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எப்போவுமே சேமியாவுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப வந்து களி மாதிரி ஆயிரும், சேமியா உதிரியாக இருக்காது. இப்போ நான் வந்து தண்ணி அளந்து வச்சுக்கிறேன். 450 கிராம் சேமியா அப்படின்னா ஒரு 350 கிராம் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்புமாவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கிச்சடிங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இது நல்லா கொதிச்சோடனே நம்ம சேமியா போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சோடனையும் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த சேமியா வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிற சேமியா வந்து அப்படியே தூணு மாதிரி போடுங்க. சேமியா சீக்கிரமாக வெந்துடும். இப்படி தூணு மாதிரி போட்டு விடுங்க. இதேமாரி எல்லா சேமியாவையும் அப்படியே உதுத்து விட்ருங்க. எல்லா சேமியாவும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிட்டு நல்லா இப்படி சமமாக பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வெந்துடும். சிம்லேயே வைங்க. அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க. இது வந்து அப்படியே சிம்லேயே நம்ம வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் சேமியா வெந்துடும். பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் நான், கையிலெல்லாம் வைக்கல. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கனாக்கா அது அப்படியே வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள் சேமியா எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு தெரியும். நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வெந்துடும் சேமியா. ஏற்கனவே நம்ம வறுத்துருக்குறோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக உழுகுதுன்ட்டு. பாருங்கள் சேமியா நல்லா வெந்திருக்கு. ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். இந்த நல்லா மாவாட்டம் வந்துருச்சு. சேமியாவே தெரியல. நீங்களே இதே மாதிரி செய்யுங்க. அவ்வளோதாங்க. அருமையான ஒரு மட்டன் கைமா சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே அளவோட இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தண்ணி மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக நல்லா வரும், உதிரியாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்ட்டு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.